இப்போ நீங்கள் பார்க்குற வாழைத்தார் வந்து வயலில் இருக்குன்னு நினச்சிடாதீங்க. வயல் கிடையாது. இது வந்து எங்கள் அக்காவோட வீடு. எங்கள் அக்கா வீட்டுக்கு அருகிலேயே தெரு பக்கம் போகிற பாதையில் கொஞ்சம் இடம் இருக்கும். அந்த இடத்துல எங்கள் அத்தை வந்து இதில் வந்து வாழை மரம் வச்சு வாழைத்தார் எப்படி போட்டிருக்கு பார்த்தீங்களா? அதோடு இல்லாமல் அருகிலேயே செம்பருத்தி செடி, கருவேப்பிலை மரம், பாவை செடியெலாம் போட்டிருந்தாங்க. அதெல்லாம் காயெல்லாம் காய்ச்சி அது முடிஞ்சிருச்சு. அதனால் செடியெல்லாம் பறிச்சிட்டோம். இல்லாட்டியும் அதுவும் காட்டலாம். இப்போ செம்பருத்தி செடி, கருவேப்பிலை மரம், வாழை மரம் 3 இந்த கொஞ்சோண்டு இடத்துலையே வச்சு விவசாயம் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வயசு பார்த்திங்கன்னா எப்படினாலும் 85 வயசுக்கு குறையாது. அவங்களுடைய தேவைகளையும் அவங்களுடைய வேலையையும் அவங்களே செய்து கொள்வாங்க. அடுத்தவங்களை யாரையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. இன்னமும் நம்மளே சுயமாக சம்பாதிக்கணும், யாரையும் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, எந்த உதவியும் அடுத்தவங்கள்ட்ட நம்ம கேட்கக்கூடாதுங்கிற அந்த உணர்வும் இன்னமும் அப்படியே அவங்கக்கிட்ட இருக்குது. சம்பாதிக்கணுங்கிற எண்ணம் அதிகம் இருக்கும். நல்ல ஒரு உழைப்பாளி. பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு நிறைய பேர பிள்ளைங்க, மருமகன்னு பெரிய குடும்பம். எங்கள் அப்பா எப்படி ஒரு தீவிர விவசாயம்னு நான் பெருமையாக சொல்லிக்கிறேனோ அதேமாரி எங்கள் அத்தையும் அதே மாதிரி இருக்கிறாங்க. அதாவது எங்கள் அப்பாவோட சொந்த தங்கச்சி தான் அவங்க. எங்கள் அத்தை பேர் சின்னம்மாள். தஞ்சாவூர் மாவட்டம் வீரமாங்குடியில் அவங்க இருக்கிறார்கள். அவங்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள்.